அதிமுகங்கிற கட்சி வந்து எப்படி எப்படின்னீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட பேஸே எப்படின்னீங்கன்னா, சாதாரண மனிதர்களோட கட்சி அது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தபோது, அவர் பின்னாடி வந்தவங்கலாம் பெரிய பணக்காரர்கள் கிடையாது. பெரிய நில பிரபுத்துவர்கள் கிடையாது அந்த காலகட்டத்தில. எல்லாருமே சாதாரண மனிதர்கள். அப்போ அந்த சாதாரண மனிதர்கள தான் அவர் எம்எல்ஏ ஆக்கினாரு, எம்பி ஆக்கினாரு. அது அம்மா காலத்திலயும் தொடர்ந்தது. ஒரு சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்து காய்கறி வண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அவங்கள ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்கள ஒரு எம்எல்ஏ ஆக்கினாரு. அவங்கள மினிஸ்ட்ரியில இடம் குடுத்தாரு. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கட்சியில் இன்னைக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கட்சியில என்னவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சின்ன போஸ்டிங்ல உட்காந்துருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கட்சியில நமக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து என்னன்னா, எப்பயுமே அதிமுக இப்போ 10 வருஷமா அம்மா மறைவுக்கு பிறகு 10 வருஷமா வந்து அது 3 பெரிய தேர்தல்கள். ஒரு 2019, 24 2 நாடாளுமன்ற தேர்தல்கள பார்த்துருச்சு. இப்ப 2 சட்டசபை தேர்தல்களையும் பார்க்குது. அப்படிங்கும்போது, தொண்டர்களுடைய உற்சாகம்ன்றது எந்த இடத்துலயுமே குறையல. ஒரு கட்சிக்கு அதுதான் வேணும். இப்பயுமே நீங்க வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் போகின்ற இடங்கள்ல, அப்படி ஒரு உற்சாகம் பொங்குது. அந்த உற்சாகம்ன்றது நீங்க காசு குடுத்தாலாம் வராது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.